மை டியர் ஐபிஎல் ஃபேன்ஸ், நேற்று மேட்ச் பார்த்தீங்களா இல்லையா? நேற்று மேட்ச் ஃபுல்லாக ட்ராமா தான். அதாவது கேகேஆர் விசஸ் எம்ஐ, உங்களுக்கே தெரியும், அவங்க ரெண்டு பேரும் ஒரு பரம எதிரியான டீம். சரி, நம்ம இப்போ மேட்ருக்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு கேகேஆர் டாஸ் ஜெயிச்சு 220ங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான டார்கெட் செட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அடுத்து நம்ம எம்ஐ சேஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நடந்த ஆர்சிபி மேட்ச்சில் ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் அடித்த 200க்கு மேலே இருக்கிறன்னு ஈஸியாக சேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு ஒன் சைட் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று நடந்ததுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு. அதாவது இந்த ஆஜபாஜி சொல்லுவார்ல, மேட்ச்சில் உயிர் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு உயிர்ந்த மாதிரியே தெரில. ஏன்னா எம்ஐ நேற்று ஈஸியாக ஜெயிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இனிமேல் வர்ற மேட்ச் கொஞ்சம் அந்த டீமும் சரி இந்த டீமும் சரி கொஞ்சம் அப்படியே டஃப் கொடுக்குற மாதிரி நடக்குதான்னு பார்க்கலாம். நேற்று நடந்த சில விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா பழைய ரோஹித் சர்மா மாதிரி விளாண்டார். அதுக்கப்புறம் நம்ம பும்ராவால் நேற்று டீமில் வர முடியல. இதுக்கப்புறம் வர டீமில் அவர் பங்கேற்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு என்ன விஷயம்னா, எப்போவும் நம்ம எம்ஐ விளையாடுற ஃபஸ்ட்டு மேட்ச்சில் தோற்றா தான் அவங்க ஃபைனல் வரைக்கும் ஜெயிப்பாங்க. ஆனால் இதில் அவங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஜெயிச்சிட்டாங்க. ஃபைனல் எப்படின்னு தெரில. ஓகே, இன்றைக்கி நம்ம எல்லாம் நினச்ச சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் நடக்க போகுது. நைட்டு 7:20க்கு எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ருத்ராஜ் கெய்வாட்டும் நம்ம சாம்சங்கும் தான் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க. எப்படி மேட்ச் ஃபயராக இருக்க போதா, இல்லை இதுவும் பழைய மேட்ச் மாதிரி ஒன் சைடு மேட்சாக இருக்க போதான்னு ஈவினிங் பார்ப்போம். பாய்.